நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உடனடியாக தங்கும் விடுதிகளுக்கு திரும்புமாறு ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று முதல் இந்த கனமழையானது உதகை, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் 4 மணிக்குள் சுற்றுலா தலங்களில் கண்டறிந்து பின் தங்கும் விடுதிகளுக்கு செல்ல வேண்டும் எனவும், பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையை தவிர வேற எதற்கும் வெளியே வர வேண்டாம் எனவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதனை கட்டமாக ஒலிபெருக்கி மூலம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 5 நகராட்சிகள், பேரூராட்சி, ஊராட்சிகளில் தற்பொழுது இந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 4 மணியோடு இந்த சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே தாவரவியல் பூங்கா. கங்க்ராட்ஸ். யாரந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். ரோஜா பூங்கா உள்ள சுற்றுலா தலங்கள் 3:30 மணிக்கு தோட்டக்கலை நிர்வாகம் மூடியது. எனவே தற்பொழுது அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கவும் வேண்டும் எனவும், மரத்திற்கு அடியிலோ நிற்கவோ அல்லது வாகனங்களை நிறுத்தவோ கூடாது எனவும் ஒரு அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிட்டுள்ளது. அதே போல பொதுமக்கள் அத்தியாவசியத்தை தவிர மற்ற எதற்கும் வெளியே வர வேண்டாம் எனவும், மின் கம்பிகள் அறுந்திருந்தால் அதனை தொட வேண்டாம் எனவும், உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் 1077 என்ற இலவச எண்ணிற்கும் அழைக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வில்லியம். மூலம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரவர்கள் தங்கியுள்ள விடுதிகளுக்கு இன்று 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்குள் திரும்புமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விடுதி பொறுப்பாளர்களும் தங்கள் விடுதியில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளை மாலை 4 மணிக்குள் விடுதிக்கு திரும்புமாறு அறிவுறுத்துமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.